வணக்கம் மக்களே. பயங்கரமான கலவரம் போன சட்டமன்ற தேர்தலில் பயங்கரமான எதிர்பார்ப்புகள் மிஞ்சி விசில் அலை அப்படின்னு அடிச்சு ஒரு எதிர்பார்க்க ட்விஸ்டா விஜய் அவர்களும் ஆட்சியில உட்கார்ந்தாங்கன்னா இதுக்கு பிறகு என்னதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல குறிப்பா 108 தொகுதி வச்சுனால அந்த கூட்டணி ஆட்சி தான், கூட்டணி கட்சிகள் தயவால தான் ஆட்சி அமைக்க முடிய சூழல இதாயா சாக்கு, நான் போய் ஓடி ஒட்டிக்கிறேன்டா, நமக்கு வேற லைஃபே இல்லை அப்படின்ட்டு விஜய்க்கு ஆதரவா காங்கிரஸ் போய் ஒட்டிக்கிடுச்சு. அதோட நிலைமை தமிழ்நாட்டுல என்னங்கிறது நமக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். சரி, ஓகே. கூடயே பயங்கர இடுபறிக்கு அப்புறம் பில்டப் பண்ணி பயங்கரமா மக்கள் வந்து விஜயை தான் ஆதரிச்சிருக்காங்க, விஜயோட ஆட்சியை தேவைன்னு நினைச்சிருக்காங்க. அதனால நாங்க விஜய்க்கு ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்ட்டு சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள்லாம் ஆதரவு கொடுத்தாங்க. பரவாயில்ல, ஸ்டடி கவர்மெண்ட் வேணும் அப்படின்ட்டு ஆதரவு கொடுத்த உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆனா இப்ப நடக்கிற சம்பவத்தை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. நீங்க வந்து ஸ்டடி கவர்மெண்ட் மக்கள் நினைச்சு அந்த மக்கள் விரும்பி அந்த விஜய் ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி தெரியலையே. ஏன்னா ஸ்டடி கவர்மெண்ட்னா என்னப்பா, ஸ்டடியா 5 வருஷத்தை கொண்டு போகணும். நீங்களும் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. தாவேக்காவுக்கு அதிமுக சார்பில் இருந்தும் ஒரு 25 ஆதரவு கொடுக்க அப்படிங்க. அப்படி பார்க்கும்போது பயங்கர ஸ்ட்ராங்கா ஆட்சி 5 வருஷத்துக்கு கொண்டு போயிடலாம். ஆனா திடீர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுதலை சிறுத்தைகள், சிபிஐ, சிபிஎம் இருந்து வருது, அதிமுகவுடைய ஆதரவை தாவேக்கா பெற்றால் நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம், நாங்கள் உங்களுக்கு அளித்த அந்த ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்ட்டு திடீர்னு பூச்சாண்டி, அதாவது விஜய் பயமுறுத்துறாப்ல. பயங்கர டென்ஷன்ல, பயங்கர ஒரு பெக்ஸ்ல இருக்காப்ல விஜய் அவர்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி பொய்க்கால் குதிரையோட அரசு தான் ஓடிட்டு இருக்கு அப்படின்னாரு. இவங்க பண்ற அந்த சேட்டைகளை பார்க்கும்போது உண்மையிலே 4 காலம் தனியா இருந்து அவர் டென்ஷன்ல பொய்க்கால் குதிரை ஆட்சி ஓட்டு மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன் இவங்க திடீர்னு இந்த ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன? அவங்களோட பழைய கூட்டணி திமுகவையும் ஒரு துண்டையும் இங்கேயும் ஒரு துண்டை போட்டு விஜயை தன்னுடைய கண்ட்ரோல்லே வச்சிருக்கணும் அப்படிங்கிறது நினைக்கிறதுக்கான காரணங்கள் என்ன? என்ன செய்ய போகிறார் விஜய்? இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக மிரட்டும் இந்த கட்சிகளோட கூட்டணி வச்சு தொடர்ந்து 5 வருஷத்தை கொண்டு போகலாங்கிற முடிவுல விஜய் இருக்காரா? இல்ல ஒரே போட அந்த 25 எம்எல்ஏக்களை வச்சு ஃப்ரீயா சேஃபா கூட்டணி ஆட்சியோட கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரா? அந்த 25 பேரும் சேர்த்தா விஜய்க்கு என்ன நன்மை, என்ன மைனஸ் அப்படிங்கிறதும் பார்க்குறோம். அதை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்படி மக்கள் நலனுக்காக, மக்கள் விரும்பிய ஆட்சி தருவதற்காக நாங்க கூட்டணியில சேர்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்ற இந்த 3 கட்சிகள் திடீர்னு அண்டர் பெல்ட் அடிக்கிறது, அதுக்கான காரணங்கள் என்ன? இது எங்க போய் முடியும்? அதே மாதிரி இந்த திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகள் இங்க வந்து சேர்ந்தது எங்களோட தயவாலாம், சரி போ விஜய், நீ கொஞ்ச நாள் ஆண்டுகிட்டு போ அப்படின்ட்டு சொல்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலினோட பேட்டியும் ஸ்டேட்மெண்ட்டும் எங்களோட தயவுல தான் ஆட்சி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அவர்களோட அந்த ஸ்டேட்மெண்ட்டும் இன்றும் இந்த கட்சிகள் சிபிஐ, சிபிஎம், விசிக இவங்களோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கா? குறிப்பாக திமுகவோட கட்டுப்பாடுல இருக்கா? இப்படியே இருந்தா விஜய் எடுத்த முடிவு கரெக்ட் தானா? விஜய் இவர்களை வச்சு என்னதான் செய்ய முடியும்? இதற்கான காரணங்கள் என்ன? அதை பத்தி தான் ஆராயுது நம்மளுடைய இந்த வீடியோ தொகுப்பு. நம்ம சேனல்ல இப்பதான் புதுசு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஆதரவும் சப்ஸ்கிரைபும் கொடுங்க. சரி, இவ்வளவு குழப்பங்களுக்காப்புல இப்போ விஜய் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காப்புல. ஒரு வார அரசாங்கத்துல ஒரு நல்ல புதிய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காப்புல. இலவச மின்சாரம் 200 யூனிட், சிங்க பெண்படை அந்த இது, அப்புறம் போதை ஒழிப்பு, அப்புறம் கவர்மெண்ட் ஆபீஸ் எல்லாம் கரெக்ட் டைமுக்கு வரணும் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அவங்க அந்த பேபி குழந்தைக்கான அந்த சின்ன அரசாங்கம் வந்தாலும் அவர்களுடைய வேலைப்பாடு இருக்கு. அதுக்கு நம்மளுடைய வார்த்தைகள். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? குறிப்பாக சிபிஐ, சிபிஎம்க்கு என்ன பிரச்சனை? நீங்கதான் ஆதரவு கொடுத்துட்டீங்க,
மக்கள் வந்து விஜயோட ஆட்சியை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஆதரவு கொடுத்தீங்க. ஒரு ஸ்டெடி கவர்மெண்ட் வேணும் அப்படின்னா ஆதரவு கொடுத்தீங்க. அப்போ இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க தான் சொன்னீங்க விஜய் வந்து RSS ஓட குழந்தை, பாஜகவின் பி டீம் அப்படின்னா இதே திருமாவளவன் ஐயா சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க முதல்ல ஸ்டார்டிங்லயே ஒரு ஆதரவு கொடுக்காம இருந்திருக்கோம்னா விஜயோட பிடிஎம் பிஜேபியோட பிடிஎம்க்கும் RSS குழந்தைக்கு நீங்க ஆதரவு கொடுக்காம இருந்துக்கலாமே. இப்போ உங்களுக்கு பதவி சுகம், எங்க அதிகாரம் இருக்கோ அங்க ஒரு துண்டு இங்க துண்டு, அல்லது உங்களுடைய பழைய முதலாளி நீங்க போங்க நம்ம உங்க மேல அட்டம்பளை ஒட்டிக்கிட்டு அவரை வந்து எவ்வளவுக்குள்ள நம்ம டார்ச்சர் பண்ண முடியுமோ அவ்வளவு டார்ச்சர் பண்ணும் அப்படின்னு சொன்னாராம். அதை தான் நீங்க பண்றீங்களா? இதுதான் உங்களுக்கு ஓட்டு போட்ட அந்த மக்களோட எண்ணமா இருந்ததா விஜய் டார்ச்சர் பண்ணும் அப்படிங்கிறத நீங்க தான் மக்களாகி நீங்க தான் அந்த பதிவுல கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லணும். திருமாவளவன் அவர்களும் இதை தான் சொல்லணும். ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்காரு விஜய் அவர்கள். திடீர் விஜய் வந்து மிரட்டுறதுக்கு காரணங்கள் என்ன? திடீர்னு விஜய் மிரட்டுறதுக்கு என்ன காரணம் எங்களுக்குள்ள வந்தது? ஸ்டெடி கவர்மெண்ட் வேணும்ட்டீங்க, அதுக்கான ஆதரவு கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போ பாஜக அந்த அதிமுக ஒரு டீம் கொடுத்தா ஸ்டெடி கவர்மெண்ட் தானே. நீங்க சொல்லலாம் அவர்கள் வந்து பிஜேபி கூட்டணி வச்சிருக்காங்க, அதனால அவங்களோட நீங்க வந்து மதவாத சக்திகளை விட நீங்க வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால எங்களுக்கு கோவம் சொல்லலாம். ஓகே, அதுதான் அவங்க ரொம்ப ஷார்ட்டாவே அதிமுக அந்த கூட்டணியிலேயே அறிவிச்சிருந்தாங்க. இது வந்து எங்களுடைய கொள்கை கூட்டணி அல்ல, தேர்தலுக்காக வெற்றி பெறுவதுதான் கூட்டணி அமைச்சிட்டோம் அப்படின்னு அவங்க ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. நீங்க தான் சொன்னீங்க விஜய் வந்து RSS பிடிஎம் அப்படின்ட்டு. நீங்க வந்து ஆதரவு கொடுக்கலையா? இது ஒரு புறம் இருக்கட்டு. அப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்தா கூட ஒரு லாஜிக் இருக்கு. அதுதான் அதிமுகவும் தாவைக்காவும் கூட்டணி வச்சா கூட ஒரு லாஜிக் இருக்கு, மக்கள் ஏத்துப்பாங்க. ஏன்னா திமுக வேண்டாம் அப்படிங்கிறவங்க போட்ட ஓட்டுகள் தான் அதிமுக விழுந்த ஓட்டும் தாவைக்கா விழுந்த ஓட்டும். அவங்க 2 சேர்ந்தது திமுக ஆட்சியை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஓட்டு விழுந்திருக்கு. அவங்க கூட்டணி சேர்ந்தா கூட ஒரு லாஜிக். நீங்க சொல்ற லாஜிக் என்ன லாஜிக்ங்கிறது நமக்கு கடைசி வரைக்கும் புரியல. ஏன்னா உங்களுக்கு விழுந்த ஓட்டு திமுக வேணும் அப்படிங்கிற, தாவைக்கா வேண்டாம் அப்படிங்கிற ஓட்டுகள் தான் அவங்க விழுந்திருக்கு. ஏன்னா நீங்க வந்து ஸ்டாலினை முதலமைச்சரா வேணும் அப்படிங்கிற உங்களுக்கு அந்த கூட்டணியில இருந்து ஸ்டாலினால பரப்புரைகள் பண்ணப்பட்டு அதுக்கான விழுந்த ஓட்டுகள். அப்போ நேர் எதிரி துருவங்கள் நீங்க தான் மானங்கட்டு போய் மக்களுக்கு எதிராக வந்து சேர்ந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அதிமுக சேர்ந்தா ஒரு ஸ்டெடி கவர்மெண்ட் ஆனா உங்களுக்கு ஒரு பயமும் பதட்டமும் வருது. நீங்க சொல்றது எந்த விதத்துல லாஜிக்னு எனக்கு புரியல. வீடியோ பார்த்துட்டு இருக்க அந்த மக்கள் நீங்க கண்டிப்பா சொல்லுங்க. நான் ஒருவேளை தவறதான் சொல்றேன்னா, அதாவது தாவைக்க வேண்டாம்னு சொன்ன ஓட்டுகள் தான் அவங்க ஓட்டுகள், சரியா? திமுக வேண்டாம்னு சொன்ன ஓட்டுகள் தான் தாவைக்கும் அதிமுக ஓட்டுகள். இது கூட திமுக வேண்டாம், இது ஒன்று ஒரு அநியாய சேர வாய்ப்பும் லாஜிக்கும் இருக்கு. இவங்க வந்துதான் மக்களை முட்டாளாக்கிதான் வந்து சேர்ந்திருக்காங்க. இதுதான் கொள்கையும் அது சேராத கூட்டணி. நீங்களே வந்து துண்டை பிடிக்கிறதுக்கு வந்து சேர்ந்துட்டீங்க. இது இதுல வேலைக்கு இதெல்லாம் ஓடும் அப்படின்னு தெரியல. மக்களை நீங்க தான் ரொம்ப முட்டாளா ஆக்கிட்டீங்க அப்படின்ட்டு நம்மளோட கருத்தை இருக்கு. அது வேற அவங்களோட பழைய முதலையும் பயங்கரம் முட்டுட்டு வந்த உடனே தாவைக்கா தரப்புல வந்து 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, நாங்க வெளில அறிக்கை விட தயார் அப்படின்னு புசுக்குன்னு என்னது எங்க பழைய முதலாளிய நீ சொல்றியா அப்படின்ட்டு கோபம் கொண்டு எழுந்துட்டாரு திருமாவளவன். அது வந்து கவர்மெண்ட் அதிகாரிகள் வந்து உங்களை வந்து தவறா இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தமிழக அரசின் கொள்கைகளுக்கு உட்பட்டு தான் அந்த கடன்கள் வாங்கப்பட்டு விட்டது, நீங்க வந்து அப்படி பேசக்கூடாது அப்படின்ட்டு பழைய முதலாளி என்னன்னா திமுகவுக்கு முட்டு கொடுத்தாப்ப இதே ஐயா திருமாவளவன் அவர்கள் தான். ஒட்டுமொத்தத்துல உங்களுக்கு மக்கள் நலன் மேல ஒரு நம்பிக்கை இல்லை, மக்கள் நலன் மேல ஒரு விருப்பம் இல்லை அப்படின்னு தான் தெரியுது. அதனாலதான் விஜய் அவர்களை இதுல லிங்க் போட்டு குழப்புறீங்க. ஸ்டெடி கவர்மெண்ட் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி குழப்பம் பண்ணீங்க. விஜய்க்கு வந்து டென்ஷனை கொடுக்க மாட்டீங்க. உங்களுடைய நோக்கம் திமுகவோட அந்த பேச்சை கேட்டு திமுக என்ன செய்ய சொல்லுதோ அதை செய்யறதுக்கு ரெடியா இருக்கீங்க. அங்க ஒரு துண்டு இங்க ஒரு துண்டை போட்டு விஜய் ஆட்சியை கெடுக்க முடியும் எண்ணத்துல இருக்கீங்கிற அப்படின்னு தெல்ல தெளிவா தெரியுது. எனக்கு அப்படிதான் தெரியுது. நம்ம சேனல்ல பாக்குற மக்கள் உங்களுக்கும் அப்படிதான் தெரியுதுங்கிறத உங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியுங்க. மொத்தத்துல விஜய் ஒரு நல்ல முடிவு எடுத்து
இந்த மாதிரி குழப்பவாதிகள், இந்த மாதிரி விஷ கிரிமினல்கிட்ட இருந்து வெளியே வந்து ஸ்ட்ராங்கா எடப்பாடி பழனிசாமி அவரோட தலைமையில் உள்ள அந்த அதிமுகவை சேர்ந்து மொத்தமா அவரை கன்வின்ஸ் பண்ணி ஒரு வெற்றி கூட்டணி அமைச்சார் அப்படின்னா 5 வருஷம் அழகா போகும் அப்படிங்கிறத என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நம்ம சேனல்ல இருக்கவங்க இந்த கருத்து கரெக்ட் தானா அப்படிங்கிறது நம்ம கமெண்ட் செக்ஷன் நமக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.